மொபைல் ரீல்ஸ் எடிட்டிங் பிரேக் டவுன். இன்ஸ்டாகிராமில் என்கிட்ட நிறையா பேர் மொபைலில் எப்படி ரீல்ஸ் எடிட் பண்ணுறது அதை பற்றி யூடியூப்பில் ஒரு டுட்டோரியல் வீடியோ போடுங்க ப்ரோ அப்படின்னு கேட்டிருந்தீங்க. ஸோ அதனால் நான் மொபைலில் எடிட் பண்ண இந்த வீடியோவை இன்னைக்கு கம்ப்ளீட்டாக பிரேக் டவுன் பண்ண போகிறேன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோவில் யூஸ் பண்ண எல்லா ஆசட்ஸுமே ஒரே டிரைவ் லிங்கில் இருக்குது. ஸோ அதை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், மறக்காமல் செக் அவுட் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. வீடியோ எடிட்டிங்கு 2024 இருந்த டிமாண்டை விட 2025 டபுள் மடங்கு இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ மொபைலில் வீடியோ எடிட்டிங்கோட பேசிக்ஸ்லாம் லேர்ன் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஒரு டைமுக்கு அப்புறம் கன்சிஸ்டண்டாக பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா பிசிக்கு சேஞ்ச் ஆகிடுங்க. நானுமே மொபைலில் தான் ரீல்ஸ் எடிட் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். தென் ஒரு 1 இயருக்கு அப்புறம் லேப்டாப்க்கு ஸ்விட்ச் ஆகிட்டேன். ஸோ நான் மொபைல் எடிட் பண்ணப்போ நிறைய விஷயம் லேர்ன் பண்ணேன். எப்படி கம்யூனிகேட் பண்ணுறது, எப்படி கிளைண்ட்ஸ் எடுக்கிறது, எப்படி கான்டென்ட் கிரியேட் பண்ணுறது, வீடியோ எடிட்டிங்கோட பேசிக் எல்லாமே எனக்கு ஈஸியாக தெரிஞ்சுது. இந்த மாதிரி நிறைய விஷயம் லேர்ன் பண்ணேன். தென் நான் லேப்டாப்பில் ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ண உடனே இந்த எக்ஸ்பீரியன்ஸ்லாம் எனக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. என்னால் 10x ஃபாஸ்ட்டாக எடிட் பண்ண முடிஞ்சுச்சு. ஸோ இப்போவே உங்களோட எடிட்டிங் கரியரை ஸ்டார்ட் பண்ணுங்க. இப்படி இருந்த வீடியோவை எப்படி நான் இந்த மாதிரி மொபைலில் CapCut யூஸ் பண்ணி எடிட் பண்ணேன் அப்படின்றத இப்போ பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லான கண்டென்ட் நம்ம சேனலில் வரப்போகுது. ஸோ அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வந்து டேரக்டாக எடிட்டிங்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நான் ஆல்ரெடி இந்த ரீல்ஸில் யூஸ் பண்ண எல்லா ஆசட்ஸையுமே ஆர்கனைஸ் பண்ணி வச்சுட்டேன் ஒரு ஃபோல்டரில். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நான் யூஸ் பண்ண பேக்ரவுண்ட் ஆட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு மெயின் வீடியோவையும் ஓவர்லேவாக மாற்றிடுறேன். ஸோ இப்போ நான் வந்து க்ரீன் ஸ்க்ரீன் ரிமூவ் பண்ணிக்கிறேன். இன்டென்சிட்டியை 30ல் வச்சுட்டு ஷேடோவையும் 30ல் வச்சிடுறேன். ஸோ இப்போ பேக்ரவுண்டை நம்ம கரெக்டாக செட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே பேக்ரவுண்டில் இருக்க பிளர் எஃபெக்ட் ஆட் பண்ணோம். ஸோ அதனால் எஃபெக்ட்ஸ் போயிட்டு வீடியோ எஃபெக்ட்ஸில் பிளர் எஃபெக்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ அட்ஜஸ்ட்டில் போயிட்டு பிளர்ரை 15ல் வச்சுருங்க. ஸோ நெக்ஸ்ட்டு அடுத்த பேக்ரவுண்ட் வரணும். இப்போ திரும்ப ஓவர்லேயில் போயிட்டு நெக்ஸ்ட்டு ஆட் பண்ணியிருக்க பேக்ரவுண்டை வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். லேயரை வந்து சேஞ்ச் பண்ணிக்கிறேன். இப்போ இதில் இருக்க மாதிரியே ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இதுலேயுமே நான் பிளர் எஃபெக்ட் ஆட் பண்ணிக்கிறேன். ஆப்ஜெக்டில் போயிட்டு ஓவர்லேயில் மாற்றிக்கோங்க. நெக்ஸ்ட்டு அட்ஜஸ்ட்டில் 15ல் வச்சிடலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அந்த ஜூம் எஃபெக்ட் ஆட் பண்ணோம். அதுக்கு உங்களோட ஓவர்லேயில் அனிமேஷன் போய்க்கோங்க. அதில் இந்த ஜூம் 1 எஃபெக்ட் இருக்குல்ல, கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாக் ஃபுட்டேஜ் வந்து ஆட் பண்ணணும். நம்ம இந்த ஸ்டாக் ஃபுட்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஆட் பண்ணிக்கிறேன். பேசிக்கில் போயிட்டு ஸ்கேல் பண்ணிக்கோங்க. 100 வரையும் ஸ்கேல் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் இதில் வர பிஎன்ஜிஸ் ஆட் பண்ணணும். 2 பிஎன்ஜியுமே ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த 2 பிஎன்ஜிஸுமே இப்போ நம்ம கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணியாச்சு. இப்போ அனிமேஷன் வைக்கணும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த இமேஜில் கீ ஃப்ரேம் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபுல்லாக பாட்டமில் ட்ராக் பண்ணிடுங்க. இப்போ கீ ஃப்ரேமுக்கு பிட்வீனில் உங்கள் கர்சரை வச்சுட்டு கிராஃப்குள்ளே போய்க்கோங்க. நெக்ஸ்ட்டு ஈசன் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களுக்கு ஒரு ஸ்மூத்தான அனிமேஷன் வந்து கிடச்சிரும். அண்ட் இந்த ஒயிட் ஐக்கானுக்கு அனிமேஷன் போயிட்டு ஜூம் 1 அனிமேஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு ஆட் பண்ண பேக்ரவுண்டை ஃபுல்லாக த்ரூ அவுட் த வீடியோ வச்சுக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் இந்த ஓவர்லே ஆட் பண்ணிக்கலாம். ஸோ லேயரில் கடைசி லேயராக வச்சுருங்க இந்த பேக்ரவுண்டை. இப்போ கரெக்டாக வச்சாச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிஎன்ஜி இமேஜ், ஸோ அதை ஆட் பண்ணிக்கலாம். இந்த பிஎன்ஜியை கரெக்டாக நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அனிமேஷனில் ஸ்லைடப் அனிமேஷன் வச்சுக்கோங்க. நான் பழைய வீடியோவில் வந்து கீ ஃப்ரேம் வச்சுருக்கேன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லைடப் அனிமேஷன் வச்சுக்கிட்டேன். இந்த மெயின் வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா டூப்ளிகேட் பண்ணிக்கோங்க. நம்ம ஓவர்லேயில் வச்சிருந்த வீடியோவை மெயின் வீடியோவை சேஞ்ச் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ரிமூவ் பேக்ரவுண்டில் குரோமா கீயை ரீசெட் பண்ணிடுங்க. இப்போ இங்கே டிரான்சிஷன் ஆட் பண்ணிக்கோங்க. மாஸ்கில் போயிட்டு அப்போ இருந்த கம்பேரிசன் எஃபெக்ட் இப்போ இல்லை. ஸோ அதனால் இந்த கம்பேரிசன் எஃபெக்ட் ஆட் பண்ணிக்கிறேன். இங்கே பேக்ரவுண்டில் ஒரு ஸ்ப்ளிட் வச்சுருங்க. ரீப்ளேஸ் கொடுத்து இந்த பேக்ரவுண்ட் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ ஃபுல்லாக ஸ்கேல் பண்ணிடுங்க. ஸ்ப்ளிட் பண்ணிவிட்டு டெலீட் பண்ணிடுங்க. இந்த பேக்ரவுண்டை அப்படியே டூப்ளிகேட் பண்ணிவிட்டு ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ரீ பிக்கோட லோகோ ஆட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு லேயர் போயிட்டு கடைசி லேயராக வச்சுக்கோங்க. இங்கே ஒரு கீ ஃப்ரேம் ஆட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் இங்கே ஒரு கீ ஃப்ரேம் ஆட் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் இந்த ஒயிட் ஐக்கான் ஆட் பண்ணணும். இப்போ அனிமேஷன் போயிட்டு
இப்போ இந்த பேக்ரவுண்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ரவுண்ட் கார்னர் எஃபெக்ட் எடுத்துகிட்டு வர்றதுக்கு உங்களுடைய இமேஜை கிளிக் பண்ணிவிட்டு மாஸ்க் போயிருங்க. மாஸ்கில் ரெக்டாங்கிள் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. கரெக்டாக உங்கள் இமேஜுக்கு எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கோங்க. இப்போ ரெக்டாங்கிள்குள்ளே போயிட்டு ரவுண்ட் கார்னர்ஸில் 32 வச்சுருங்க. அவ்வளோதான், இந்த ரவுண்ட் கார்னர் எஃபெக்ட் ரெடி. இப்போ அனிமேஷன் போயிட்டு ஸ்லைட் லெஃப்ட் கொடுத்துருங்க. ஸோ அதை 0.2 வச்சுருங்க. நெக்ஸ்ட்டு எஃபெக்ட்ஸ் போயிட்டு ஆப்ஜெக்டில் இந்த இமேஜ் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இங்கே ஒரு கீ ஃப்ரேம் ஆட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் இங்கே ஒரு கீ ஃப்ரேம் ஆட் பண்ணிடுங்க. ஸோ பிளர்ரை 0 வச்சுருங்க. அனிமேஷனில் அவுட் போயிருங்க. இதில் ஸ்லைட் லெஃப்ட் கிளிக் பண்ணி 0.2 செகண்ட்ஸ்க்கு வச்சுருங்க. இங்கே ஸ்ப்ளிட் பண்ணிவிட்டு இந்த வீடியோவை நல்லா ஜூம் பண்ணிடுங்க. ஏஐ ஜெனரேட்டட் பேக்ரவுண்ட்ஸ் அனிமேஷனை நான் ஜிட்டர் அனிமேஷனில் எடுத்து வச்சுருக்கேன். மாஸ்க் போயிருங்க. ஸோ இப்போ ரவுண்ட் கார்னர்ஸ் போயிட்டு ஃபுல்லாக 100 வச்சுருங்க. லேயர் போயிட்டு செகண்ட் லேயராக மாற்றிடுங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எஃபெக்ட்ஸ்லாம் ஆட் பண்ணிடலாம். பிளாக் அண்ட் ஒயிட் எஃபெக்ட் எடுக்கிறதுக்கு அட்ஜஸ்ட் போயிருங்க. அதில் சேச்சுரேஷனில் -50 வச்சுருங்க. பிஎன்ஜிக்கு வந்து எஃபெக்ட் ஆட் பண்ண போகிறோம். ஸோ இந்த டாட் ஸ்க்ரீன் எஃபெக்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோவை கலர் கிரேடிங் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட்டு நம்மளோட மெயின் பேக்ரவுண்டை கிளிக் பண்ணிவிட்டு அட்ஜஸ்ட் போயிருங்க. அதில் சேச்சுரேஷனை 20 வச்சுருங்க. கான்ட்ராஸ்ட்டை -10 வச்சுருங்க. பிரைட்னஸை -5 வச்சுருங்க. பிரில்லியன்ஸை 9 வச்சுருங்க. ஷார்ப்பான 5க்கு செட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இந்த ரா ஃபுட்டேஜில் கலர் கிரேடிங் பண்ணிடலாம். ஸோ இதுலேயே அட்ஜஸ்ட் போயிருங்க. சேச்சுரேஷனை 15 செட் பண்ணிடுங்க. கான்ட்ராஸ்ட்டை 7 வச்சுருங்க. நெக்ஸ்ட் கிளாரிட்டி போயிட்டு 50 வச்சுருங்க. இங்கே லெஃப்ட் சைடு பாட்டமில் அப்ளை டு ஆல் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். அதை செலக்ட் பண்ணி எல்லா கிளிப்புக்குமே அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம ஆட் பண்ணியிருக்க பிஎன்ஜிஸ்லாம் கலர் கிரேடிங் அப்ளை ஆயிருக்கும். அதெல்லாம் ரீசெட் பண்ணிடுங்க. ஃபுல் எடிட்டிங் இப்போ நம்ம ஃபினிஷ் பண்ணியாச்சு. ரிசல்ட்ஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவில் யூஸ் பண்ண எல்லா ஆசட்ஸும் எந்தெந்த வெப்சைட்லேருந்து ஃப்ரீயாக டவுன்லோட் பண்ணேன் அப்படின்றத சொல்கிறேன். ஃபார் ஸ்டாக் வீடியோஸ் பிக்சல்ஸ் யூஸ் பண்ணுங்கள். ஹை குவாலிட்டி வீடியோஸ் உங்களால் ஃப்ரீயாகவே டவுன்லோட் பண்ணிக்க முடியும். ஃபார் பேக்ரவுண்ட் ஃப்ரீ பிக் யூஸ் பண்ணுங்கள். ஏஐ ஜெனரேட்டட் பேக்ரவுண்ட் சர்ச் பார் அனிமேஷனை நான் ஜிட்டர் வீடியோவில் அனிமேட் பண்ணி ஃப்ரீயாகவே டவுன்லோட் பண்ணிக்கிட்டேன். நீங்கள் 2025 ஒரு ப்ரொஃபஷனல் வீடியோ எடிட்டர் ஆகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 9 டைப்ஸ் ஆஃப் கட்ஸ் இன் வீடியோ எடிட்டிங்கை ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணி ஒரு 3 மினிட்ஸ்க்கு வீடியோ போட்டிருக்கேன். ஸோ அதை மறக்காம செக் அவுட் பண்ணி பாருங்க. டிஸ்கிரிப்ஷன்லயும் லிங்க் தரேன், மேலே கால்லையும் லிங்க் தரேன். இந்த மாதிரி நிறைய எடிட்டிங் பிரேக் டவுன்ஸ் அண்ட் எடிட்டிங் ரிலேட்டடான கண்டென்ட்ஸ்லாம் போஸ்ட் பண்ணலான்னு இருக்கேன். அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட்ல சொல்லிடுங்க. அண்ட் நெக்ஸ்ட் நீங்க எதை பத்தி வீடியோ பார்க்கணுன்றதையும் கமெண்ட்ல சொல்லிட்டு இந்த வீடியோ ஒரு லைக் கொடுத்துருங்க. அண்ட் நெக்ஸ்ட் வீடியோஸ்லாம் நீங்க மிஸ் பண்ணாம இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.